எல்லாருக்கும் வணக்கங்க. குட்டிச்சாத்தான் மாந்திரீக பயிற்சி 71வது பாடத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்கிட்ட ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டாரு, ரொம்ப அற்புதமான கேள்வி. ஐயா, ஒரு தகடை மற்றவர்களுக்கு நாம செய்து கொடுக்கலாமா? ஏன்னா நாம தான் மந்திர உச்சாரணங்களை உருவேற்றோம். அப்படி உருவேற்றப்பட்ட அந்த தகட்டை, நம்மால் உருவாக்கப்பட்ட அந்த தகட்டை மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது அவர்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டார். உண்மையாலுமே அற்புதமான கேள்வி. நம்ம கிளாஸை எந்த அளவுக்கு உன்னிப்பா வாட்ச் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த கேள்வியா இருக்கு. பொதுவா இது பேர் தான் பாத்தீங்கன்னா தீட்சைன்னு சொல்லுவோம். தீட்சை, அதாவது என்கிட்ட இருக்கிற சக்தியை முழுவதுமா உங்ககிட்ட கொடுத்தா அது தானம். தானம் என்கிட்ட இருக்கிற சக்தியை முழுவதுமா கொடுத்தா தானம், அல்லது என்கிட்ட இருக்கிற சக்தியில ஒரு பங்கையோ அல்லது 2 பங்கையோ உங்களுக்கு கொடுத்தா அது தானம். அதுவே என்கிட்ட இருக்கிற சக்தியை உங்களுக்கு உபதேசம் செய்து அந்த சக்தியினுடைய அந்த முழு ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்தா அது தீட்சை. ஞானம் வேறு, தானம் வேறு. ரெண்டையும் நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. தீட்சை என்பது உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுப்பேன். நான் இப்ப தரது தீட்சை, நீங்க முயற்சி செஞ்சு மேல போய்க்கணும். தானம்ங்கிறது அப்படி இல்லை. என்கிட்ட இருக்கிற முழு சக்தியும் உங்களுக்கு கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் நீங்க மந்திரங்களை உச்சாரணம் செய்யவே தேவையில்லை. ஏன்னா என்கிட்ட இருக்கிற முழு சக்தி உங்ககிட்ட வந்துடுச்சு. தீட்சை அப்படி கிடையாது. ஸோ நீங்க இந்த எந்திரங்களை உருவேற்றது என்பது இந்த 2ல எதுல சேரும் தெரியுமா? தீட்சையில சேரும். நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு பங்கு சக்தியை, அந்த ஞானத்தை அந்த தகட்டுக்கு கொடுக்குறீங்க. அந்த தகட்டுக்கு தீட்சை அளிக்கிறீங்க. குறிப்பிட்ட நபருக்கு தீட்சை கொடுக்குறீங்க. இப்ப ராஜாங்கிறவருக்கு தகடு செய்றீங்கன்னா, ராஜா என்பவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு மனசால உங்களுடைய சக்தியை இந்த தகட்டிலே இறக்கி தீட்சை கொடுக்குறீங்க. இப்ப அவருக்கு இந்த தகட்டை கொடுக்கும்போது அவர் சிறப்பானவராக இருப்பார். தொடர்ந்து அதுக்கப்புறம் அவர் தான் அந்த தகட்டுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி அவருக்கு அந்த தகட்டில் இருக்கிற தீட்சை சக்தியை அவர் உருவேற்றி மேல் எழுப்ப வைக்க வேண்டும். இதை எல்லாராலையும் செய்ய முடியுமா? நான் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமா? கட்டாயம் இது அனைவராலும் செய்ய முடியாது. உண்மையான மற்றும் தெய்வீக நம்பிக்கை உடையவர்களால் தான் செய்ய முடியும். மனசார அவங்களுக்கு கொடுக்கணும், அதுதாங்க ரொம்ப முக்கியம். தானத்திலையும் சரி, தீட்சையிலையும் சரி. வேண்டா வெறுப்பா ஒன்றை கொடுத்தீங்கன்னா அது ஏத்துக்கப்படாது. அதனாலதான் சொல்றது, 48 நாள் அவரையே மனசுல நினைச்சு ஒரு தகட்டை உருவேற்றணும். சிலர் 21 நாள். அந்த தகட்டுக்குரிய காலங்கள் இருக்கு. ஸோ அனுபவம் வாய்ந்தவர்களால் செய்யக்கூடியது. இப்ப நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு காரியம் செய்யும் போது நீங்க மனசார செய்வீங்க. அதுவே வெளி ஆளுங்களுக்கு செய்யும் போது அந்த மனசார வருமா? கட்டாயமா வராது. அதை வர வைக்கணும். எப்படி வர வைக்கணும்? தொடர்ந்து மந்திர உச்சாரணங்களை உருவேற்றி வர வைக்கணும். ஸோ அதனாலதான் நம்ம சொல்றது, மற்றவர்களுக்கு நீங்க தகடு கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அதுக்கான தகடை செஞ்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு மற்றவங்களுக்கு பகவதி தகடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல உங்களுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு முறையாக நீங்க பூஜை பண்ணி உங்களோட சக்தியை உருவேற்றிக்கோங்க. கொஞ்ச நாள் போகட்டும், 1 வருஷம் போகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு பக்குவம் வரும். இப்ப ஸ்கூல் போற 1ஆம் கிளாஸ் பையனுக்கும் அதே மாதிரி காலேஜ் போற பையனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அதுதான் இங்கேயும் உங்களுக்கு பக்குவம் அடைய உங்களுக்கே ஞானம் கிட்டும். இந்த மாதிரியான தீட்சை கிளாஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க. தீட்சை கிளாஸ்லாம் வாட்ச் பண்ணி ஞானத்தை வளருங்கள். அதன் பின்பு உங்களுக்கே ஒரு கண்ணோட்டம் கிடைக்கும். நீங்க ஒருத்தரை பார்த்து நல்லா இருங்க அப்படின்னு சொன்னாலே போதும், அவர் அமோகமா இருப்பார். அந்த அளவுக்கு உங்களுக்கு தீட்சை கண்ணோட்டம் வரும். அதன் பின்பு நீங்களே மற்றவங்களுக்கு தீட்சை அளிக்கிற அளவுக்கு நீங்க இதாயிடுவீங்க. ஸோ அனுபவம் வாய்ந்தவர்களால் மட்டுமே இந்த தகடுகளை கொடுக்க முடியும்.